ஐஸ் 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 பால் ஐஸ் கப் ஐஸ். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. பால் ஐஸ் கப் ஐஸ் சேமியா ஐஸ். ஐஸ் வண்டி வருது. ஐஸ்காரனே எனக்கு ஒரு கப் ஐஸ் கொடுங்க. தரேன்டா. காசு காசு இல்லைண்ணே, எங்க அப்பாட்ட வாங்கிக்கங்க. டேய் காசு இல்லாமலாம் தர முடியாது, போடா. ஐஸ்காரனே எங்க அப்பா சுப்பு தெரியும்ல, அவர் மயந்தான் நானு. யாரா அது சுப்பு? போட. எங்க அப்பாவையா யாருன்னு கேக்குற? ஏன் உங்க அப்பா பெரிய நாட்டாமையாகும்? போட. ஐஸ் இல்ல, எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ். என்ன இப்படி உட்காந்துருக்கேன்? டேய் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? உங்க அம்மா எதுவும் திட்டினாளா? இல்ல. அப்புறம் எதுக்குடா உம்முன்னு இருக்க? என்னன்னு சொல்லு. அப்பா ஐஸ் வண்டி வந்துச்சா, நான் ஐஸ் கேட்டேன், அந்த ஆளு தரமாட்டேன்ட்டாருப்பா. என்னது தரமாட்டேன்ட்டானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! என் பேரை சொல்லிருக்க வேண்டியதானே. சுப்புன்னு உன் பேரை சொன்னனாலதான் அவன் தரவே மாட்டேன்னு விரட்டி விட்டான். சரி விடுற, நாளைக்கு வருவான்ல பாத்துக்கலாம். என்னது நாளைக்கு பாக்குறியா? பா நீ எல்லாம் ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லாத. ஒரு ஐஸ் கூட வாங்க முடியல உன்னால. நிறுத்துறா முத. இப்ப என்னதான்டா உனக்கு செய்யணும்? அவனை பழி வாங்கணும், ஐஸ்காரனை பழி வாங்கணும். சரி வாடா. ஐஸ் ஐஸ் ஐஸ். வாங்கண்ணே வாங்க. என்ன ஐஸ் வேணும்? சாக்கோ பட்டர் இருக்கா? இல்லனே. கேப்பச்சினோ? இல்லனே. பால் ஐஸ் கப் ஐஸ். என்னடா எது கேட்டாலும் இல்லை இல்லைங்கிற. சரி 2 கோன் ஐஸை கொடு. வாங்கிக்கங்கண்ணே வாங்கிக்கங்கண்ணே. ஐஸ் நல்லா இருக்கு. என்னையா பார்த்துக்கிட்டே இருக்கா? அண்ணே காசு 500 ரூபாயா இருக்கு. 500 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு சில்லற இல்லையனே. என்னடா எது கேட்டாலும் இல்லை இல்லைங்கிற. 500 ரூபாய்க்கு கூட சில்லற இல்லாம ஐஸ் விற்க வந்துட்டேன். சரிண்ணே சரிண்ணே, இங்கே தானே உங்க வீடு? எனக்கு தெரியும், நான் நாளைக்கு கூட காசு வாங்கிக்கிறேனே. நாளைக்கு வாங்கிறீல? சரி போ. டேய் வாடா போலாம். The next day. வந்துட்டியாயா? 2 ஐஸ் கொடு. இந்தா தரேனே. அண்ணே நேற்று சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு சாப்பிட்டதுக்கும் சேர்த்து 300 ரூபானே. அண்ணே இன்னைக்கு என்கிட்ட சில்லறையெல்லாம் இருக்குனே, காசு கொடுங்க, நான் கிளம்புறேன். இல்லையா? தருவோம்ல. என்கிட்ட கையில் காசா இல்லை, ஃபோன்பே இருக்கா? இல்லையனே. ஜிபே? இல்லையனே. கூகுள் பே? அண்ணே இல்லைண்ணே. என்னடா நீ எது கேட்டாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. இப்போ என் கையில் கேஷா இல்லை, நான் போய் நாளைக்கு பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், நீ வந்து வாங்கிட்டு போ. ஏனே 300 ரூபா கூட கையில் வச்சுக்க மாட்டீங்க, அதை போய் பேங்க்கில் எடுப்பீங்க? ஏய் போட, ஓவரா பேசாதா, காசு தர மாட்டேன் அப்புறம். சரிண்ணே சரிண்ணே. நே நாளைக்கு கண்டிப்பாக கொடுங்கண்ணே. போடா, தெரியாது எனக்கு. ஐயோ இந்த ஆள்கிட்ட எப்படி காசு வாங்க போகிறேன்னு தெரியல. நாளைக்கு எப்படியாவது காசை வாங்கிடணும். பால் ஐஸ் கப் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ். The next day. பரவாயில்லடா, டெய்லி ஐஸ் கொண்டு வர. சரி இப்போ எவ்வளோ ஆச்சு? அண்ணே இதோட 450 ரூபா ஆச்சுண்ணே. அண்ணே இன்னைக்கு என்கிட்ட சில்லறையும் இருக்கு, ஃபோன்பேவும் இருக்குண்ணே, நீங்கள் எப்படி காசு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏய் உங்ககிட்ட இருக்கலாம், என்கிட்ட காசு இருக்கணும்ல. என்னண்ணே சொல்கிறீங்க? அண்ணே காசு கொடுங்கண்ணே. அண்ணே அண்ணே காசு கொடுங்கண்ணே. என்னண்ணே ஐஸை வாங்கி சாப்பிட்டு காசு தர மாட்டேங்கிறீங்க? பா சூப்பர்ப்பா, சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டப்பா. டேய் நீ காசு கொடுத்தாதானடா நான் ஐஸ் தர முடியும், அதுக்கு போய் இப்படி உங்க அப்பாட்ட சொல்லி பழி வாங்குற. நே காசு கொடுங்கண்ணே, நீங்க நான் கிளம்புறேன். காசெல்லாம் தர முடியாது. டேய் என்னடா பண்றீங்க? ஐயோ இவங்க இங்கே வந்தா? அக்கா அக்கா தெய்வம் மாதிரி வந்துட்டீங்கக்கா நீங்க. அக்கா அண்ணே ஐஸ் வாங்கி சாப்பிட்டு காசு தர மாட்டேங்கிறாருக்கா, வாங்கி கொடுங்கக்கா. இங்கிட்டு வா. யோ எதுக்கு அவன் அழுதுகிட்டு இருக்கான்? இல்லை சுந்தரி ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். ஐயோ அக்கா போயிடாதீங்கக்கா, எனக்கு காசை வாங்கி கொடுங்கக்கா. சரி எவ்வளோயா தரணும்? 10 ரூபாயா 20 ரூபாயா?
450 ரூபாக்கா. என்னது 450 ரூபாயா? யோ என்னய்யா சொல்றாவன்? 450 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி தினியா? ஆமா சுந்தரி, அவனை பழி வாங்குறது தான். அவன் என்ன என் மகனுக்கு ஐஸ் தர மாட்டேன்ட்டான். அதனால தான் அவனை பழி வாங்க நானும் என் மகனும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். எங்க உன் மகன்? இந்தா இங்கே தான் நின்னா பின்னாடி. ஐயய்யா, என்னைய மாட்டி விட்டு ஓடிடுச்சு இந்த பைப்பில். ஆளை மூஞ்சியும் பாரு. 450 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திங்கிற நீ எல்லாம். உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? இந்தா வாங்கு. சுந்தரி, ஏன் சுந்தரி அடிக்கிற? பேசாதயா நீ, வாங்கு. இவன் முன்னாடி என்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டீல. வயசுக்கு ஏத்த மாதிரி என்னைக்காவது நடந்துக்கிறியாயா? வீட்டு பக்கம் வந்து கை காலை முறிச்சு விடுவேன். சி, 450 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி தின்றிருக்கான். ச்சே, 450 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பாங்க? ஏண்டா என் பொண்டாட்டிட்ட சொல்லி என்னை அடி வாங்க வச்சுட்டீல. இந்த ஊர்ல இனிமேல் நீ எப்படி ஐஸ் வைக்கிற நான் பார்த்தறேன்டா. போயாயோ, இனிமேல் நான் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன். பாருங்க மக்களே, அடுத்தவனை ஏமாத்துறது அவ்வளோ பெரிய தப்பா? எதுக்கு என்னை அடிக்கிறா? சரிங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. கண்ணமே வலிக்குது.